வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் என்னன்னு பார்த்துருமா. ரொம்ப நாள் ஆச்சு ரோல் செஞ்சு, ஸோ அதனால ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். பீஸா சாஸு லைட்டாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இந்த பன்னீர் மசாலா அது கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மேலே கொஞ்சம் டாப்பிங்காக டொமேட்டோ சாஸ். காரமாக இருக்குன்னு சொல்லுவா, ஸோ அதனால் பாப்பா கொஞ்சம் அதிகமாகவே போட்டாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். இது தாங்க பாப்பாவோட லஞ்ச் டுடே. ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சுல, கொஞ்சம் பண்ணி தான். ஓகே, இது ஃபுல்லாக அவ்வளோ சாப்பிட முடியாது, ஸோ ஹாஃபாக கட் பண்ணி தான் பாக்ஸில் வைக்கணும். கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணி வச்சிட்டோன்னா பாப்பாக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி மற்ற சப்பாத்தியும் ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. பாக்ஸ்லேயும் வந்து அடிக்காச்சு. இதில் எடை பத்தாததுனால இதுலேயும் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி போயிட்டு ரொம்ப சிம்பிளான பாப்பாவுக்கு ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு நாளைக்கு பாப்பா மக்களே எல்லாருக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பாய்.